கைத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ஒரு சூப்பரான செலிபிரிட்டியை சந்திக்க போறோம். அதுவும் இந்த பையன் எப்படின்னா நம்ம வீட்டுல பிறந்திருக்க கூடாதா, இந்த மாதிரி ஒரு பையன் நம்ம வீட்லயும் இருக்கலாமேன்னு ஒவ்வொரு தாய்மார்களும் ஏங்கி பார்க்கக்கூடிய ஒரு குணமான ஒரு பையனை தான் பார்க்க போறோம். நம்ம KPY பாலா அவர்கள் தான். வணக்கம் பாலா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாலா, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை பாக்குற வரைக்கும் சுமாரா இருந்தேன், பார்த்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்து என்ஜாய்மெண்ட் ஹாப்பி ஆயிட்டேன். சூப்பர். இதுதான் நம்ம பாலா. கவுண்டருக்கு சும்மா அதை அடிச்சு தள்ளிட்டே இருப்பீங்க இல்லையா? எங்க கத்தாருக்காக ஒரு கவுண்டர்ல அப்படியே ரைமிங்ல போடுங்க பாப்போம். இதெல்லாம் சொன்னேன், இது கத்தார் மாதிரியே இல்ல, ஏதோ காஞ்சிபுரம் மாதிரி இருக்குது. பாக்குற எல்லாருமே வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அவ்வளவு ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு தமிழ் மக்களை பார்த்தது ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் யூ. தேங்க்யூ பாலா. பாலா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறாங்க, நீங்க விரும்புறபடியான ஒரு உலகத்தை அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நீங்க அமைக்கக்கூடிய அந்த உலகம் எப்படி இருக்கும்? இல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் உலகத்தை அமைக்கணும் இல்லை, உலகத்துக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் என்னுடைய கான்செப்ட். சூப்பர் பாலா, லவ்லி. எல்லாமே நம்ம வாழ்ற வாழ்க்கை, நான் வாழ்ற வாழ்க்கை வந்து கடவுள் படம். அருமை. இந்த பையன்ட்ட எந்த கொஸ்டின் பேசினாலும் சரி அப்படியே ஏதோ பண்ணுது. சரி பாலா, உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கிடைக்குது, என்ன பண்ணுவீங்க? செலவு பண்ணுவேன். ஆமா. என்ன மாதிரி செலவுகள் பண்ணுவீங்க? அதான் எனக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசையா இருக்குது. நல்லா கொஞ்ச நாள் முன்னாடி சொல்ல மாட்டேன், ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு ஆசையா இருக்கு. ஸோ அது கட்டுவேன். சரி, ஒரு 10 கோடி ரூபாய் கிடைக்குது, என்ன பண்ணுவீங்க? அந்த ஹாஸ்பிட்டல் 10 ஊர்ல கட்டுவேன். இதுதான் பாலா. அந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பாலாவின் எண்ணம் போல அவர் வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே இருக்கணும். பாலா, அந்த ரகுவரன் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இல்லையா? எங்களுக்காக ஒரு முறை அப்படியே அதை செஞ்சு காட்டுங்களேன். கண்டிப்பா இன்னைக்கு ரகுவரன் வாய்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி இங்க ஷோக்கு போட்ட செட்டை விட அக்கா காதுல போட்ட கம்மல் செட்டு தான் பயங்கரமான ஃபேமஸா இருக்கு. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுஜய் விஜயகுமார்னு சொன்னேன். பேரே பேராகிராஃப் மாதிரி இருக்கு. எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, படிக்கிறதுக்கு 10 செகண்ட் டைம் வேஸ்ட். பட் இருந்தாலும் நீங்க தான் இங்க சேனல் ஆங்கரா? ஆமான்னு நினைக்கிறேன். நானும் அதே தான் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள அடுத்த கேள்விக்கு போயிடுங்க. அறுத்துருவன், பாக்குறியா? பாக்குறேன். கிருமிகளா? நான் தான் நோயப்பறம் கொசுக்கள். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இவ்வளவு எக்ஸலண்டா அந்த சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? அதுல எந்த தருணத்துல இத நான் செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சு? அதான், எனக்கு எதுவுமே கிடைக்கல, என்னால முடிஞ்ச 2-3 பேர் கிடைக்கிட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணுமே இல்லை. சூப்பர் பாலா. அப்புறம் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைங்க எல்லாம் என்னுடைய ரோல் மாடலா நான் பாலா அண்ணாவை தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மாதிரி எங்க வீட்டுக்கு பக்கத்துல இத்த வீடு இப்படி நானே நிறைய குழந்தைங்களை பாக்குறேன். அதனால எனக்கு ஒரு விருப்பம், படிக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நீங்க உங்க வாயால ஒரு 4-5 வார்த்தைகள் சொன்னீங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் இன்னும் மேல வருவாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்க தான் என்ன பார்த்து 4-5 வார்த்தை சொல்லணும். ஏன்னா என்னோட அவங்க அறிவுலையும் திறமையிலையும் அவ்வளவு சூப்பரா இருக்காங்க, செம்மையா இருக்காங்க. என்ன பொறுத்தவரை ஒரே வார்த்தை என் லைஃப்லன்னா, கீழ்ப்பாக்கத்துல ஹாஸ்பிட்டலில், அதாவது நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க என்ன பண்ண இது பண்ணு சொல்லிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்க பேச்சை கூட நீங்கள் கேளுங்க, ஆனால் சொந்தக்காரங்க பேச்சை தயவுசெய்து கேட்காதீங்க. ஏன்னா அவங்க தான் வந்து வாழ்க்கையை வந்து நம்ம கரெக்டான ரூட்டில் போயிட்டு இருப்போம், கூட வந்து கிடைக்கிறது. ஸோ என் லைஃப்ல அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அதனால நீங்கள் உஷாராக இருங்க. சூப்பர் பாலா, தேங்க்யூ ஸோ மச். அழகான ஒரு அட்வைஸ் கொடுத்தீங்க. இதே மாதிரி நீங்க உங்களுக்கு கடவுள் நிறைய கொடுக்கணும், நீங்க மேல மேல வளரணும். இறுதியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ், எனக்கும் பிடிச்ச வாய்ஸ், விஜய் சேதுபதி அவர்களின் குரலில் ஸ்கை தமிழ் பாருங்கள் நண்பர்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்களா? இல்லை, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனல். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்சில் 4-9 பால் பண்ணி போடுற மாதிரி ப்ளூட்டி ஷோட நிற்கிறாங்க. ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. அதில் அக்கா மட்டும்தான் சும்மா தீபாவளி படத்தை ஒரு பாவனை மாதிரி செம்மையாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்கை தமிழ் சேனல் லவ் யூ டூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு லவ் யூ டூவா ஒன்னு தானா? இல்லை, லவ் யூ 1, பட் தே செட் ஐ லவ் யூ 2. 1க்கே வழி இல்லை, இங்கே 9 கேட்குதா? அவ்வளோதான் வாழ்க்கை, இங்கே ஒன்றுமே வழி இல்லை சார். அவ்வளோதான் காலி. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. நீங்க பேசினா நாங்க காலி. தேங்க்யூ சோ மச் பாலா. தேங்க்யூக்கா, உண்மையிலே ரொம்ப நன்றி. இப்படி அற்புதமான ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கு, அது உங்கள்கிட்ட வந்து இவ்வளவு விஷயங்கள் பேசி ஷேர் பண்ண ரொம்ப நன்றி. அதுலேருந்து பார்த்தேன் நீ எப்படி இருந்தீங்கன்னா, ஏர்போர்ட் வாசல்ல கரன்சி மாத்திர மாதிரி அவ்வளோ வந்து பரபரப்பா நீங்க யாராவது கிடைப்பாங்களான்னு இருந்தீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஒர்க் சின்சியாரிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச்க்கா. தேங்க்ஸ் லாட். ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த நேர்காணல எனக்கு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாலா. ஒய் பிளட் சேம் பிளட்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி பாலாவுக்கு என்ன பிளட் வந்ததோ அதே தான் இங்க வருது போல. அதோடய அழகா சொல்லிட்டீங்க பாலா. மேலும் மேலும் உயர வேண்டும். ஸ்கை தமிழ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் பாலா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ.